வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்தியா யுஎஸோட டாரிஃப் ட்ரேட் டீல பத்தி நம்ம பேச போறோம். இது ஆல்ரெடி மதன் கௌரி வந்து நேத்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஆக்சுவலா. ஆனா மதன் கௌரி சொல்ல விட்ட ஒரு இடத்த தான் நான் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நாங்க உங்ககிட்ட எடுத்து வந்திருக்கோம். அவர் வெறும் ஐடியா தான் குடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஐடியாலேருந்து கொஞ்சம் அந்த மதன் கௌரி விட்ட ஒரு ஃபைன் பிரிண்ட்டை மட்டும் உங்ககிட்ட எடுத்துட்டு வரலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. இந்த வீடியோ கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க. இது என்னன்னா, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கல அப்படின்னா என்ன பாதிப்புகள் வரக்கூடும், வெனிசுலா பிளஸ் ரஷ்யாவோட ஆயில் டிஃப்ரென்ஸ் என்னென்ன, அப்புறம் பிஃபோர் த டீல் ஆஃப்டர் த டீல் அப்படின்ட்டு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த டேரிஃபில் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போவோம். முன்னாடி யூஎஸோட டாரிஃப் பார்த்தோம் அப்படின்னா 50%. இந்த 50% அப்படிங்கிறது இன்க்ளூட்ஸ் பேஸாக ஒரு 10% வச்சுருப்பாங்க. ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு 15% வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் 25%ங்கிறது பெனால்ட்டி டேக்ஸ். அது எதுக்கு பெனால்ட்டி அப்படின்னா, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதால அந்த 25% பெனால்ட்டி டேக்ஸ் ஆக்சுவலாக. இப்போ வந்து அதை குறைச்சி இப்போ வந்து ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா 18% அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு இந்தியாவோட கமிட்மெண்ட் என்ன தெரியுமா? மூவிங் டுவர்ட்ஸ் 0% டேக்ஸ். இது வந்து ஈக்குவலான டீல் கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து யூஎஸ்க்கு ஓப்பன் பண்ணி விடுற ஒரு இன்ஈக்குவல் ட்ரேட் டீல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மதன் கௌரி விட்ட ஒரு முக்கியமான ஒரு இடத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ரஷ்யா வெர்சஸ் வெனிசுலா ஆயிலோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட நாம வந்து போன வருஷம் மட்டும் 52.7 பில்லியன் வந்து மதிப்புள்ள ஆயில் வந்து வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் 1.87 மில்லியன் பீப்பாயில் வந்து நமக்கு தந்திருக்காங்க. வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் $16 அப் டு $16 பெர் பேரல் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா, வெனிசுலா ஆயிலுக்கும் ரஷ்யா ஆயிலுக்கும், வெனிசுலா பிளஸ் யூஎஸ் ஆயில் ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு ஆயில் சொல்லப்படுது, பிளஸ் சல்ஃபர் அதிகமாக இருக்கிற ஒரு ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே ரிஃபைனரிஸே ஒன்றும் இல்லையாம். அதுதான் இங்கே நிலைமையாக இருக்கு. இன்னொரு கூடுதலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவை விட இதை வந்து லாஜிஸ்டிக்ஸ் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் இங்கே எடுத்து வருவதற்கு 5 மடங்கு அதிகமான செலவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஃபைனரிஸ் வாங்கணும், இம்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு ஆக்க போகுது அப்படின்னு தெரியுது. இது வந்து யார் தலையில வந்து விடிய போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு இனிமே தான் தெரிய போகுது. அதுவும் இல்லாம ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், இந்த பிஃபோர் இந்த டாரிஃப் டீலுக்கு முன்னாடி ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து யூஎஸ் கிட்ட வந்து இந்தியா பிச் பண்ணிச்சு. இதுவும் வந்து மதன் கௌரி பேச மாட்டாரு. ஸோ அதையும் நாமளே பேசிடலாம். அது என்ன அப்படின்னா, எல்பிஜி வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், யூஎஸ் கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து யூஎஸ் வந்து இந்தியா வந்து யூஎஸ்க்கு வந்து கொடுக்குது. அதையும் வந்து ட்ரம்ப் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. அது முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாரு. இது ஒரு நல்ல டீலு, பட் ஆனா வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் அவரோட மெயின் அஜெண்டாவா இருந்து அதை மட்டுமே அதை வந்து அதையும் வாங்கிக்கவும் செஞ்சாரு. எல்பிஜி டீல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண டீல் இல்லை. கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் டன் எல்பிஜி வந்து இப்போ நம்ம கத்தார் கிட்டே இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம கத்தார் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீலை வந்து இந்தியா ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அது வந்து டோட்டலாக ட்ரம்ப் வந்து மறுத்திருக்காரு. இன்கேஸ் ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்தியா டோட்டலாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா, ரஷ்யா வந்து இந்தியா மேல கோவப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாமா? இதுவும் வந்து மதன் கௌரி பேச மாட்டாரு, நாமளே அதை சொல்லிடலாம். இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ரஷ்யாவில் நம்ம என்னென்ன இப்போ அட்வான்டேஜ் அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து கூட ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம்ல, அது வந்து ரஷ்யன் ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதே மாதிரி 36% வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையமா, அதில் கூட வந்து ரஷ்யாவோட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து எங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்த போதுனா, இதெல்லாம் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து நமக்கு அகைன் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு வைங்களேன், பாகிஸ்தான் கூட அதுல வந்து யார் வந்து நிற்பா, யூஎஸ் வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தப்ப வந்து கூட நின்னதும் வந்து ரஷ்யா தான். அதே மாதிரி இனிமே வந்து ஏதாவது வார் நடந்தாலும் ரஷ்யா தான் வந்து நிற்கும். அப்படி வந்து இன்கேஸ் வந்து இது வந்து ரஷ்யா கோபமாகி ஓகே இவங்க ஆயிலில் வந்து யூஎஸ்ஏ பேச்சு கேட்டு நம்மகிட்ட ஆயில் வாங்கலை அப்படின்னு அவங்க சைனா கூட வந்து அவங்க கூட்டு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய ட்ரபுள் தான். சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா அப்படின்ட்டு மூணுமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து பெரிய ட்ரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து
நிறைய இருக்கு. ஸோ அது வந்து இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யா விடாது அப்படின்னு தான் நானும் நம்புறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. சுருக்கமா ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கான சந்தையை வந்து நாம வந்து அகைன் ஓப்பனா திறந்து விட்டுருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அப்படின்னு தான் இதை வந்து சொல்ல முடியும். இன்னொன்று நமக்கு திரும்ப கிடைச்சது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 18% அகைன் டேரிஃப். பிஃபோர் வந்து இதோட கம்மியா இருந்துக்கு. இப்போ வந்து 18% டேரிஃபே கொண்டாடிட்டு இருக்கோம். பெரிய மாசம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து 18% டேக்ஸோட நமக்கு வந்து ஹெவி ஒரு ஆயில், ஹெவி ஆயில், அதிக விலை இருக்கிற ஒரு ஆயிலை தான் வந்து ட்ரம்ப் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து 1.4 பில்லியன் பீப்புள் சார்பாக வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு வந்து மோடி வந்து ட்விட்டரில் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. வில் சி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ ரஷ்யாவை கழட்டி விட்டுட்டு நம்ம அமெரிக்கா கிட்ட ஆயில் வாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவை நம்ம சந்திப்போம்.